வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் CV லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இடைநிலை ஆசிரியர்களுடைய கோரிக்கை அரசு அலட்சியம் காட்டாமல் உரிய தீர்வு காண வேண்டும் என்ற ஆசிரியர் கூட்டணிகள் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ காத்திருந்து டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க, எப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு யாருக்குமே சொல்ல முடியல. ரொம்ப நாளாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாமே காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக விரைவில் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகளை அரசு அலட்சியம் காட்டாமல் உரிய தீர்வு காண வேண்டும் அப்படின்றத குறிக்கோளாக வச்சுருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுடைய கோரிக்கையில் அரசு அலட்சியம் காட்டாமல் உரிய தீர்வு காண வேண்டும் என தமிழ்நாடு ஆசிரியர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறதுனால அவங்களுக்கு உடனடியாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அலட்சியம் காட்டாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும் அப்படின்றதுனால கோரிக்கைகள் எல்லாமே நாளுக்கு நாள் வச்சுட்டு தாங்க இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை அரசு அலட்சியத்தை காட்டாமல் உரிய தீர்வு காண வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய தீர்வு காணப்படும். இடைநிலை ஆசிரியர்களில் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊதிய பாதிப்புகளை சரி செய்ய வேண்டும் என போராட்ட களத்தில் இருந்து தெரிவித்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் இன்னும் அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்து வருகிறதே தவிர இதுவரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கணக்கெடுப்பதற்காகவும் ஊதிய நிறுத்தம் செய்யப்படுவதற்காகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் போராட்டத்தை நசுக்கி ஒடுக்கி விடலாம் என அரசு நினைக்கிறது. இது போன்ற எதிர்மறை நடவடிக்கைகளை அரசு கைவிட வேண்டும். உடனடியாக போராட்டம் நடத்துவர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களோடான ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து தர வேண்டும் என்பது போராட்ட களத்தில் உள்ள ஆசிரியர்களின் கோரிக்கை மட்டுமல்ல, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு தொடர்ந்து வலியுறுத்துகிறது. போராட்டம் களம் கண்டு வருகிற மிக முக்கியமான கோரிக்கையாகும். அதே போல இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவானது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ உடனடியாக இவர்களுடைய வாக்குறுதிகளை சரி பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் பல வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம விரைவில் பார்க்கலாம். அடுத்து முதுகலை பட்டதாரிகளுடைய செகண்ட் CV லிஸ்ட்டுங்க. ஸோ அடிஷ்னல் CV லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்றது இப்போ எல்லோரும் மத்தியிலுமே ஒரு சில கேள்வியாக இருக்குது. ஸோ காத்திருப்பு காலங்கள் எல்லாமே முதுகலை பட்டதாரியில் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் CV லிஸ்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குங்க. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் CV லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வருது. ஸோ புதிய ரேங்க் லிஸ்ட்டையும் முதுகலை பட்டதாரியில் வெளியிட போகிறாங்க. ப்ரொஃபஷனலான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்மந்தப்பட்ட தேர்வு வாரியம் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ எல்லாருமே அதுக்காக ரெடியாக இருங்க மக்களே. ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு தற்காலிக தெரிவு பட்டியலும் முதுகலை பட்டதாரியோடைய வேகன்சிஸ் உயர்வுக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலையும் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இதற்கான அப்டேட்டுகள் அனைத்துமே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.